டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அடிக்கடி தலை சுற்றுறது, களைப்பாக இருக்கிறது, இல்லை மயக்கம் காரணம் இல்லாமல் வர்றது உங்களுக்கு வருதா? இந்த லோ பிபியாக இது இருக்கலாம். இது ஆபத்தானதா? எதனால் இந்த லோ பிபி வருது? அதை இயற்கையாக எப்படி சரி செய்யறது? கடைசி வரை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் லோ பிபியை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அனைத்தையும் விவரிச்சிருக்கோம். காரணங்கள், ஆபத்துக்கள், இயற்கை வைத்தியங்க எல்லாத்தையும். இந்த லோ பிபின்றது லோ பிளட் ப்ரெஷர், ஹைப்போடென்ஷன்னு சொல்கிறாங்க. குறைந்த இரத்த அழுத்தம்ன்றது. பிபியானது 90/60 மில்லிமீட்டர் மெர்க்குரிக்கு கீழே போனால் உண்டாகும் நிலை. சிஸ்டாலிக் 90க்கு கீழே, டயஸ்டாலிக் 60க்கு கீழே வந்தால். நார்மல் பிபின்றது 120/80 மில்லிமீட்டர் மெர்க்குரின்றது உங்களுக்கு தெரியும். ஹைப்பர் டென்ஷன்றது இரத்த கொதிப்பு, உயர் இரத்த அழுத்தம் 130/80க்கு மேலே போனான்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை பற்றி எல்லாம் நம்ம சேனல்லையே நிறைய வீடியோக்கு போட்டிருக்கோம். இந்த லோ பிபி ஆனது எப்பவும் ஆபத்தானது இல்லைனாலும் தொடர்ந்து பிபி லோவாகவே இருந்தால் தலை சுத்தல், மயக்கம், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் சிக்கல்கள் சில சீரியஸ் கேஸில் வரலாம். லோ பிபிக்கு என்ன காரணங்கள்? 4 விதமான காரணங்கள் உண்டு. ஃபிசியாலஜிக்கல் காசஸ், மெடிக்கல் கண்டிஷன்ஸ், மருந்துகளால் தூட்டப்பட்ட லோ பிபி, பாஸ்டுரல் ஹைப்போடென்ஷன். முதல்ல இந்த ஃபிசியாலஜிக்கல் காசஸ் பார்க்கலாம். உடலியல் காரணங்கள், இயற்கையான காரணங்கள். சிலருக்கு லோ பிபி ஆனது எந்த அறிகுறிகளும் இல்லாமலேயே இயற்கையாகவே இருக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு, அத்லெட்ஸுக்கு, ஹெல்த்தி ஹார்ட் இருக்கவங்களுக்கு லோ பிபி இருக்கலாம். அடுத்தது மெடிக்கல் கண்டிஷன்ஸ், மருத்துவ நிலைகள். நீரிழப்பு இருந்தால் டீஹைட்ரேஷன், லோ பிபி வரும். இதுதான் மோஸ்ட் காமன் காரணம் லோ பிபிக்கு. இரத்த அளவு 1% குறைஞ்சிருது நீரிழப்பு இருந்தால் லோ பிபி வருது. சிவியர் வாந்தி, வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் நீரிழப்பிற்கான முக்கியமான காரணங்கள். அடுத்தது இதய பிரச்சனைகள். பலகீனமான இதயமானது இரத்தத்தை பம்ப் செய்யறதுக்கு கஷ்டப்படுது, லோ பிபி வருது. உதாரணத்துக்கு இதய செயலிழப்பு, கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், பிராடிகார்டியான்ற மெதுவான இதய துடிப்பு, மாரடைப்பு, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், ஹார்ட் வால் டிசீஸ், அயோர்டிக் ஸ்டெனோசிஸ் போன்றவை. அடுத்தது இரத்த இழப்பு, பிளட் லாஸ். உடம்புக்கு உள்ளேயோ அல்லது வெளியேவோ இரத்தம் சென்று விடுகிறது, பிபி குறையுது. ஹைப்போவலிமிக் ஷாக்குன்றாங்க. இதை 20% பிளட் வால்யூம் குறைஞ்சாலே இது வந்துடும். சிவியர் நோய் தொற்று இருந்தால் கூட பிபி குறையும். சிவியர் இன்ஃபெக்ஷன், செப்டிக் ஷாக்குன்றாங்க. இரத்தத்தில் நோய் தொற்று ஏற்பட்டால் அது கணிசமான பிபி குறையறதுக்கு காரணமாகிறது. நிணநீர் சுரப்பிகள்னால் வர பிரச்சனைகள், எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ், தைராய்டு பிரச்சனைகள், ஹைப்போதைராய்டிசம், ஹைப்போபேராதைராய்டிசம், அடிசன் நோய், ஹைப்போகிளைசீமியா, இதெல்லாம். கடைசியாக ஊட்டச்சத்து குறைபாடு, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால் பிபி குறையலாம். வைட்டமின் B12, ஃபோலேட், அயர்ன் இதெல்லாம் குறைஞ்சதுன்னா இரத்த சோகை, அனிமியா உண்டாகுது. இதனால் பிபி குறையலாம். அடுத்த வகை பிபி குறையிறது மருந்துகளால் தூண்டப்படுகின்ற லோ பிபி. ஃபஸ்ட்டு பிபி குறையிறதுக்கு சாப்பிட்ற மருந்துகள்னால ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ்ன்றது. 1 பீட்டா பிளாக்கர்ஸ், டயூரெட்டிக்ஸ். 2 ஆன்டி டிப்ரெசன்ஸ், எக்ஸாம்பிள் ட்ரைசைக்ளிக்ஸ் ஆன்டி டிப்ரெசன்ஸ், எஸ்எஸ்ஆர்ஐஸ், செலக்டிவ் சீரோட்டோனின் அப்டேக் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் உதாரணம் ஃப்ளோஆக்சட்டின், செட்ராலின், இதெல்லாம். வலி நிவாரணிகள், உதாரணத்துக்கு ஓபியாய்ஸ்,
என்எஸ்ஐடிஸ் அதிக சாப்பிட்டா பிபி குறையலாம். செடேட்டிவ்ஸ் அனஸ்தீசியா கொடுக்கும்போது பிபி குறையலாம். பாஸ்சுரல் ஹைப்போடென்ஷன், ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன்றது உட்காந்துட்டு அல்லது படுத்திருக்கவங்க திடீர்னு வேகமாக எழுந்து நின்னா திடீர்னு பிபி ரொம்ப குறையும். 20 மில்லிமீட்டர் அளவு கூட குறையும்னு கணக்கு இருக்குது. ரெண்டாவது, சாப்பிட்ட பிறகு பிபி குறையிறது. போஸ்ட்பிராண்டையல் ஹைப்போடென்ஷன், மூளைக்கு போகிற ரத்தமெல்லாம் தற்காலிகமாக சாப்பிட்ட உடனே குடலுக்கு செலுத்தப்படுகிறது. ஆக்சிஜனும் ரத்தமும் மூளைக்கு குறைகிறது. இதைத்தான் உண்ட மயக்கம்னு சொல்கிறோம். இது சாப்பிட்ட பிறகு ஒரு 30லேருந்து 75 நிமிஷம் கழித்து வரலாம். நரம்புகளால் தூண்டப்படுகின்ற ஹைப்போடென்ஷன்றது நியூரலி மீடியேட்டட் ஹைப்போடென்ஷன், என்எம்ஹெச்ன்றது. இது ஜாஸ்தி இளைஞரிடையே காணப்படுகிறது. இது சாதாரணமான நரம்பு மண்டல ரெஸ்பான்ஸ் இல்லை, அசாதாரணமானது. லோ பிபியினுடைய அறிகுறிகள் என்னென்ன சிம்டம்ஸ்? 1, தலை சுத்தல், டிசீனஸ், லேசான தலைவலி, லைட் ஹெடட்னஸ் இதெல்லாம் இருக்கலாம். முக்கியமாக திடீர்னு எழுந்து நின்றால் இது மாதிரி வரும். 2, மயக்கம், சின்கொப்பின்றது. மூளைக்கு ரத்தம் வஞ்சிக்கப்பட்டால் சில லோ பிபி கேஸுகளில் மயக்கம் வருது. 3, மங்கலான பார்வை, பிளர்டு விஷன். கொமட்டல், சில்லிட்ட தோல், கோல்ட் கிளாமி ஸ்கின். தோலுக்கு ரத்தம் குறைவாக வருது, சில்லுன்னு ஆயிடுது. களைப்பு, வேகமான ஆழமற்ற மூச்சு, ரேப்பிட் ஷாலோ ப்ரீத்திங், குழப்பம். லோ பிபியினுடைய டேஞ்சர் என்னென்ன? 1, ஷாக், உயிரை பயமுறுத்துகிற நிலை இது. பிபி ரொம்பவும் குறைஞ்சிடுச்சுன்னா உடல் உறுப்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம், ஆக்சிஜன் கிடைக்கிறதில்ல. பல உறுப்புகள் செயலிழக்குது, மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் உண்டாகுது. 2வது, கீழே விழுற ஆபத்து வருது. இந்த தலை சுத்தலை கீழே விழுறதை உண்டு பண்ணி எலும்பு முறிவுக்கு வழிவகுக்குது. வயசானவங்களில் இது ரொம்ப காமன். அடுத்து, மூளை செயலிழப்பு, டிஸ்ஃபங்க்ஷன். மூளைக்கு குறைந்த இரத்த ஓட்டம் உண்டாகுது, குழப்பம் வருது, பக்கவாதம் போன்ற அறிகுறிகளை உண்டு பண்ணுது. இப்போது லோ பிபியை இயற்கையாக எப்படி அதிகரிக்கிறது, என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். 1, உணவு மற்றும் வாழ்க்கை முறை சீரமைப்பு. 2, வீட்டு வைத்தியம், ஹோம் ரெமெடிஸ். 3, உடற்பயிற்சிகள், எக்ஸசைசஸ். முதல்ல உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாறுதல்களை பார்ப்போம். அதிக உப்பு சேர்த்து கொள்வது டாக்டர் பரிந்துரைச்சா மட்டுமே, நீங்களே இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. நீரேற்றம், உடனடியாக அதிக தண்ணீர் குடிக்கணும் மற்றும் எலக்ட்ரோலைஸ் கலந்த பானங்களை அருந்தலாம். சிறிய அளவு அடிக்கடி சாப்பிட்றத கடைப்பிடிக்கணும். இந்த உண்ட மயக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெவி மீல்ஸ் கூடாது. மது இருந்துவதை அறவே நிறுத்த வேண்டும். ஆல்கஹால் பிபியை நிறையவே குறைக்கும். கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் அணியலாம். அழுத்த காலுறைகள் அணியறதுனால இரத்தமானது கால்களில் தேங்குவதை தடுத்து உடலின் மேற்பகுதியில் ஜாஸ்தி இரத்தம் இருக்குமாறு பார்த்துக்குது. அடுத்தது, ஹோம் ரெமெடிஸ், வீட்டு வைத்தியம். திடீர் லோ பிபி வந்ததுன்னா நிறைய தண்ணீர் குடிக்க சொல்லணும். நீரிழப்பு தான் மோஸ்ட் காமன் காரணம் இந்த லோ பிபிக்கு. டீயோ காப்பியோ குடிக்கலாம். கஃபீன்றது தற்காலிகமாக பிபியை உயர்த்தும். அடுத்தது, உப்பு ஜாஸ்தி உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். ஊறுகாய் அல்லது உப்பு சேர்ந்த ஸ்நாக்ஸ் எல்லாம். நட்ஸ் சாப்பிட்லாம். ஆரோக்கியமான தின்பண்டங்களை சாப்பிட்லாம். கேரட் சாறு, துளசி இலைக, பால், பாதாம், உலர் திராட்சை, பீட்ரூட் சாறு இதெல்லாம் நல்லது. கால்களை கொஞ்சம் ஒசத்தி படுத்துக்கிறது மூளைக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சம் அதிகமாகும். உட்கார்ந்துருக்கும்போது கால்களை கிராஸ் செஞ்சு உட்காருங்க. மலச்சிக்கலை தவிர்க்கணும். மோஷன் போகும்போது முக்கக்கூடாது. அதிக நேரம் நிற்கக்கூடாது. அதிக நேரம் வெயிலில் இருக்கக்கூடாது. ஜாஸ்தி பாரம் தூக்கக்கூடாது. சரி, எக்ஸசைசஸ் என்ன செய்யலாம்? உடற்பயிற்சிகள், தொடர்ந்து உடற்பயிற்சி, யோகா, லைட் ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம்
இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், பிபியை கொஞ்சம் ஜாஸ்தியாக்கும். அதிக நேரம் உட்காந்து இல்லை படுத்துட்டு விட்டு திடீரென விரைவாக எழுந்து நிற்கக்கூடாது. எப்போது டாக்டரை பார்க்கணும்? பிபி தொடர்ந்து 90/60க்கு கீழேயே அறிகுறிகளோடு இருந்தால் பார்க்கணும். காரணம் தெரியாமல் திடீர்னு சடன் பிபி குறைஞ்சா பார்க்கணும். மயக்கம், ஃபெயிண்டிங் ஸ்பெல்ஸ், அடிக்கடி தலை சுத்தல் இதெல்லாம் இருந்தால் பார்க்கணும். ஷாக் போன்ற அறிகுறிகள் இருந்தால், சில்லிட்டு போச்சுன்னா தோல், குழப்பம், வேகமான இதய துடிப்பு உண்டாச்சுன்னா பார்க்கணும். லோ பிபிக்கு என்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்ததுன்னா உடனே உட்காந்துக்கணும் இல்லை படுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சிவியர் நீரிழப்பு அல்லது ஷாக் இருக்கலாம், ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும். மருந்துகளில் ஃப்ளட்ரோகார்டிசோன் இரத்த அளவு அதிகப்படுத்தவும், மிடோட்ரின் பிபியை உயர்த்தத்துக்கும் பயன்படுத்துகிறோம். அடிப்படை காரணங்களை சரி செய்யணும். மருந்துகளை என்னென்ன மருந்து சாப்பிட்றோன்றதை அனலைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் செய்யணும். தைராய்டு பிரச்சனைகளை சரி செய்யணும். செப்டிக் ஷாக் இருந்தால் ஐவி ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்கணும். அடுத்தது ஹெமராஜிக் ஷாக் இருந்தால் கொஞ்சம் ரத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கலாம், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். அனாஃபிலாக்டிக் ஷாக் இருந்தால் அட்ரினலின் ஊசி போடணும். இப்போ குவிஸ் டைமுக்கு வந்துட்டோம். ஆரோக்கியமான மனுஷனின் பிபி அளவு எவ்வளவு? 90/60 mm மெர்க்குரி, 120/80, 140/90, 160/100. போன வார குவிஸின் விடை மார்பு பை, செஸ்ட் கேவிட்டி. மினி ட்ரிட்பிட்ஸ். லோ பிபினானது மறதி நோய், டிமென்ஷியா ஆபத்தை வயசானவங்களில் ஜாஸ்திப்படுத்துதுன்னு சமீபத்தை ஆராய்ச்சி சொல்லுது. ஏன்னா மூளைக்கு குறைந்த அளவு இரத்த ஓட்டம், பிரெயின் பர்ஃப்யூஷன், அறிவாற்றல் செயல்பாட்டை பாதிக்குது. சரி, லோ பிபி அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் நிறைய நேரங்களில் இது மைனர் ப்ராப்ளமாக தான் இருக்கும். நிறைய தண்ணீர் மட்டும் குடித்தா சரியாக போயிடும். மற்ற சில நேரங்களில் லோ பிபியானது சீரியஸ் பிரச்சனை உண்டாக்கலாம். ஐசியூவில் கூட கொண்டு போய் தள்ளலாம். லோ பிபி திடீர்னு சடனாக சிவியராக வந்தால் இந்த மாதிரிலாம் ஆகும். ஜாகிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி நேரத்தில். இன்னும் என்னங்க, லோ பிபி எல்லாம் தான் தெரிஞ்சுக்கிட்டோமே. லோ பிபியின் காரணங்க, அறிகுறிக, ஆபத்துக்க மற்றும் இயற்கையாக சரி செய்வது எப்படின்னு தைரியமாக இருங்க. இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்கோ, டயக்னோசிஸ்க்கோ, ட்ரீட்மெண்ட்டுக்கோ இது ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை, ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நமது சேனலின் வீடியோக்கள் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தவறாமல் உங்களை வந்து சேரும். என்னுடன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு வந்து சந்திக்கிறேன். Until then, bye.